நண்பா 1 மினிட் நீங்க எங்கட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் மலையாளம் சீசன் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் தான், செம்ம ட்ரீட் தான். ஏன் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட். ஸோ வைல்ட் கார்ட் என்ட்ரி அப்படின்னாலே வந்து பிக் பாஸ் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம். அது வந்து தமிழ் பிக் பாஸாக இருந்தாலும் சரி, மலையாள பிக் பாஸாக இருந்தாலும் சரி, தெலுங்கு பிக் பாஸாக இருந்தாலும் சரி, ஹிந்தி பிக் பாஸாக இருந்தாலும் சரி, கன்னட பிக் பாஸாக இருந்தாலும் சரி, இந்த பிக் பாஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி வெயிட்டட் மூமெண்ட்ஸ் அப்படின்னாலே இந்த வைல்ட் கார்ட் என்ட்ரி. ஸோ யார் வராங்க இவங்க யார், ஹூசி அப்படின்னு வந்து பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ல வந்து பிக் பாஸ் எல்லா லாங்குவேஜ்ஸும் வந்து தமிழ் பேசுகிற மக்கள் மலையாள பிக் பாஸ் பார்க்குறாங்க, மலையாளம் பேசுகிற மக்கள் வந்து தமிழ் பிக் பாஸ் பார்க்குறாங்க, தமிழ் பேசுகிற மக்கள் வந்து தெலுங்கு பிக் பாஸ் பார்க்குறாங்க, தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து தமிழ் பிக் பாஸ் பார்க்குறாங்க, அண்ட் தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து மலையாள பிக் பாஸ் பார்க்குறாங்க. இப்படி வந்து எல்லா லாங்குவேஜ் பேசுகிற மக்களும் வந்து இந்த பிக் பாஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம், அவ்வளோ கிரேஸ். ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல் ஷோ தான் வந்து பிக் பாஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட சொல்ல போகிற விடயம் என்னென்னா மலையாள பிக் பாஸ் சீசன் 3. ஸோ அதில் வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரி, 4th வைல்ட் கார்ட் என்ட்ரி. ஸோ இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், இவங்க வந்து ஒரு மாடல். ஸோ இவங்க தான் வந்து புதுசாக ஒரு 4th வைல்ட் கார்ட் என்ட்ரியாக பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே வந்திருக்காங்க. 1 ஹவருக்கு முதல் வந்து இவங்க வந்து இவங்களுடைய ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து இவங்க ரசிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க, நான் வந்து பிக் பாஸ் ஷோக்குள்ளே போக போகிறேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், நான் ஹோனஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பேர் வந்து ரம்யா பெனிக்கர். ஸோ இவங்க ஒரு மாடல், இவங்க ஒரு ஆக்ட்ரஸ், இவங்க ஒரு டான்ஸ் பர்ஃபார்மர். ஸோ இவங்க வந்து மலையாளத்தில் 2 படம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய சினிமா கரியரை வந்து 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரம்யா பெனிக்கர் 2017 சங்கஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் வந்து ஜோலி மிஸ் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 இயர் கேப் 2019 வந்து பொறிஞ்சு மரியம் ஜோஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போராடி கொண்டு இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு மாடல், ஒரு கேர்ள். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ், பெரிய ஒரு பிக்கஸ்ட் பிரேக் ஒன்று தேவை. ஸோ அதுக்காக இவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ, உலகெங்கும் இருக்கிற மக்களால் பார்க்கப்படுகிற ஒரு ரியாலிட்டி டிவி ஷோவுக்கு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக வந்து வந்திருக்காங்க. ஸோ அதுவும் வைல்ட் கார்ட் என்ட்ரி, 4th வைல்ட் கார்ட் என்ட்ரி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்களோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது, ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாங்களா, ஸோ இவங்க ப்ளே பண்ணுற விதம் மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து போல்டாக, அண்ட் இவங்களுடைய வீடியோ கூட பார்த்தேன், லாஸ்ட் அவங்க சொல்லியிருந்த வேர்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அப்படின்னு தோணுது. பட் நம்ம பார்த்தா தான் தெரியும், உங்களுடைய ஆட்டத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இவங்க இருக்காங்க அப்படின்னு. ஸோ எனிவேஸ் ஒன்று மட்டும் உறுதி, இந்த பிக் பாஸ் மலையாளம் சீசன் 3 வரும் நாட்களில் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அப்படின்னா 3 பேர் லாஸ்ட் வீக் வந்து வந்தாங்க. இந்த வீக் வந்து ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு மாடல் வந்திருக்காங்க. ஸோ வேறு லெவல் ஃபென்டாஸ்டிக் மூவ் பை பிக் பாஸ் மலையாளம் சீசன் 3 டீம். ஸோ நானும் வந்து எல்லா பிக் பாஸ் ரசிகர்களை போல் ரொம்ப ஆவலாக இருக்கேன், கேம் எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த தகவல், இப்போ புதுசாக வைல்ட் கார்ட் என்ட்ரி, 4th வைல்ட் கார்ட் என்ட்ரியாக பிக் பாஸ் மலையாளம் சீசன் 3 ஹவுஸுக்குள்ளே போயிருக்கிறவங்க ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு மாடல், அவங்களுடைய பேர் ரம்யா பெனிக்கர். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது பாய்.